வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி நோட்ஸில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 42 எழுத்துக்கள் இருக்கும். நெடில் எழுத்துக்கள் 40, குறியில் எழுத்துக்கள் 2, மொத்தம் ஓரெழுத்து ஒரு மொழி பட்டியல் 42 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. கண்டிப்பாக இதை நீங்கள் எதிலாவது உள்ள நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இது என்னென்னு பார்க்கலாமா. முதல்ல ஓரெழுத்து ஒரு மொழியில் ஆனா பசு, ஈனா கொடு பூச்சி, ஊ இறைச்சி, ஏ அம்பு ஏவுதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ தலைவன் அரசன், ஓ மதகு நீர் தாங்கும் பலகை, கானா சோலை காடு அதுதான், கூனா பூமி, கை உறுப்பு, கோனா அரசன். இது நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கூட இந்த கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. கோனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழியில் கோனா என்ன அப்படின்னு. சானா இறந்து போ, சீனா இகழ்ச்சி, இகழ்ச்சி அப்படின்னு வச்சுக்கலாம். சேனா உயர்வு அல்லது எருது. சோனா மதில், தானா எனக்கு அப்படின்னு கேட்போம்ல, அதான் தானா கொடு. நெருப்பு தீ. தூனா தூய்மையாக இருக்கணும். அந்த முதல் எழுத்துலேயே நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். தூய்மை, அதுக்கு இன்னொரு பேர் வெண்மை. தேனா கடவுள், தேனா தெய்வம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள். தைனா தைத்தல் அல்லது தை மாதம். நாக்கு அல்லது நாவு அப்படின்னு கூட சொல்லலாம். நீனா முன்னிலை ஒருமை, நம்ம முன்னாடி நிற்கக்கூடிய ஒருத்தங்களை நீ அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ முன்னிலையில் ஒருமை. நேனா அன்பு, அதாவது நேசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நைனா வருந்து. நோனா துன்பம். பானா பாடல். பூனா மலர், அதாவது மலர்தல் அப்படி சொல்கிறது. பைனா இளமை அல்லது கைப்பை. நமக்கு ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதை பொறுத்து நம்ம இதில் டிக் பண்ணிக்கணும். அதனால் ரெண்டுமே நம்ம படித்து வச்சுக்கணும். போனா செல், இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லோம்ல, அப்படின்னா என்னது, இங்கேருந்து செல் அப்படிங்கிற மீனிங். மானா பெரிய அல்லது மாமரம். மீனா மேலே. மூனா மூப்பு, வயசில் மூத்தவங்க மூப்பு அப்படின்னு சொல்லோம்ல, அவங்களோட வயதை சொல்கிற மாதிரி மூப்பு. அதுக்கு இன்னொன்று 3. அன்புனா இன்னொன்று மேன்மை அப்படின்னு சொல்லலாம். மைனா அஞ்சனம். அஞ்சனங்கிறது தூய தமிழில் என்னென்னா கண்மை, நம்ம கண்ணுக்கு போடுவோம்ல அந்த மை, அதுதான் அஞ்சனம். மோனா முகர்தல், முகர்ந்து பார்க்குறது, அதாவது மோந்து அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் மோனா முகர்தல். யானா அகலம். வானா அழைத்தல், எங்கே வா அப்படின்னு சொல்லுவோம்ல. வீணா மலர், நம்ம ஆல்ரெடி பூனாலும் மலர்னு பார்த்தோம்ல, இங்கே என்னதான் மலர், அதுக்கு இன்னொன்று பறவை அப்படி சொல்லுவாங்க. இது கொஷின் முன்னாடி கேட்டிருக்காங்க, இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஆனால் வீக் ஆப்ஷன் மலர் கொடுக்கல, பறவைன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்போ வீணா மலர் பறவை ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். வைனா புல் அல்லது கூர்மை. வவுனா கவர்வது. நோனா என்னது, நோய். நம்ம ஆல்ரெடி ஒரு நோ இங்கே பார்த்தோம் பாருங்கள். நோனா இங்கே என்னது, துன்பம். நோனா இங்கே இருக்குது பாருங்கள். நோனா என்னது, துன்பம். துன்பம். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நோனா என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா நோய். இங்கே நோனா என்னது, நோய். ஸோ ஆப்ஷனில் நமக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம ஆன்சர் பண்ணிக்கணும். அடுத்தது தூனா கானா காவல். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இது புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்க வேண்டாம். ஸோ இது மட்டும்தான் நமக்கு ஈஸியாக ஒரு பேப்பரில் நம்ம நோட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ரிவைஸ் பண்ணும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.